சற்று நேர சிந்தனைக்காக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போமாக. பிரசங்கி புஸ்தகம் 10வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிப்போம். ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். பேசலாம். சகோதரிகள் பக்கம் யாராவது ஒரு நாள் வாசியுங்கள். ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். பேசலாம். அல்லேலூயா. முதலாவதா இதில் உலக பிரகாரமான ஒரு காரியத்தை நான் சொல்லி வேதத்தின்படி ஆவிக்குரிய நிலையில் உள்ள காரியத்துக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். அல்லேலூயா. ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு போகும் வழியை அறிந்திருக்க வேண்டும். ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு எந்த வாகனத்தில் போக வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த இடத்தை சென்று சேருவதற்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பல காரியங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு போகிற மனிதனுக்கு தெளிவு வேணும். புரியுதுல்ல? அப்படித்தானே? அல்லேலூயா. எந்த வழியாய் போக வேண்டும், எந்த வாகனத்தில் போக வேண்டும், அதற்கு செல்ல எவ்வளவு பணம் தேவைப்படும், அல்லது எத்தனை நாளாகும் என்றெல்லாம் ஒரு தெளிவான ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு இருந்தால் மட்டுமே தான். அல்லேலூயா. பிறருக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம போவான். கையை வைத்து ஆமென். போகும் வழி தெரியாதவனாயிருந்தால் ஒவ்வொருத்தரையும் நோண்டிட்டு இருப்பான். சோதரம். ஒரு நாள் ஒரு ஆள் ட்ரெயின் ஏற போச்சு. சோதரம். நானே மாறியாதி இருப்பேன் ஒரு இடத்துல. ரயில்வே ஸ்டேஷனில் போகும்போது நமக்கு தெரியாது. நம்ம இங்கே என்ன தெரியும், முறைப்பூரில் யாருன்னா இந்த ரூட்டு சென்னை, இந்த ரூட்டு சேலம் நம்ம புரிஞ்சுக்கணும். வேற எங்கேயோ கொண்டு விட்டால் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. அப்பா ட்ரெயின் வந்து அதையும் எழுதியிருக்கு. எங்கே பெங்களூர் கோயம்புத்தூர்னு எழுதியிருக்கு. அது இப்போ வந்துட்டா சரி நம்ம கோயம்புத்தூர் போட்டு பெங்களூர் போய் நிற்போம். அப்போ போகும் திசையை என்ன செய்யணும், அறியணும். ஆமென். காசு இல்லை, ஏறி உட்கார்ந்தா விடுவாங்களா டிடியா? இல்லை பஸ்ஸில் கண்டக்டர் விடுவாரா? ஜன்னல் வழியை தூக்கி வெளியே போட்டுருவோம். அல்லேலூயா. ஆமென். இப்படி ஏராளமான காரியங்கள் ஒரு பயணத்திற்கு தேவைப்படுகிறது. அதை அறிந்து கொள்ளாமலும் புரிந்து கொள்ளாமல் போகிறவனுடைய பேர் என்ன போட்டிருக்கு? மூடன். நீங்க தலையில சொல்லும். அதனால் அநேக பிரச்சனைகள் விளையும். ஆமென். தவறுதலாய் இழப்பது வேறு, தெரியாமல் தடுமாறுவது வேறு. அல்லேலூயா. தவறுதல் ஏதோ மிஸ் ஆகி போச்சு, அது வேறு. தெரியாமல் கிடந்து சுத்தி கிடக்கிறது வேறு. சொல்லுவான், இவனுக்கு எழுத்து கூட்டி வாசிக்கவும் தெரியாது. பஸ் நிறைய நிற்கும். பஸ் ஸ்டாண்டு பூரா பஸ் தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இவனுக்கு தெரியாது. இவன் போறான், எல்லாம் பஸ்ஸாக பார்ப்பான், யார்கிட்டையும் கேட்கவும் மாட்டான். ஸ்தோத்திரம். பார்த்துட்டு நின்றுட்டு பார்த்து முடிகிறதுக்குள்ள பஸ் போயிடும். இன்னும் அடுத்த பஸ்ஸை பார்ப்பான், அதுவும் பார்த்து கூட போயிடும். அவன் காலம் பூரா எங்கே நிற்கணும், ஒரு பஸ்ஸாக நிற்கணும். ஸ்தோத்திரம். இது மூடனுடைய வேலையை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுபோல இந்த உலகத்தில் ஒரு பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறாய். ஆமென். அல்லேலூயா. எல்லா மனிதனும் இந்த உலகத்தில் தொடர்ந்திருக்கிற பயணம் மறுமையில் 2இல் 1 சென்று சேர வேண்டும். அல்லேலூயா. ஒன்றில் நீ பரலோக ராஜ்யத்தை போக வேண்டும், இல்லை என்றால் அக்கினி கண்டமிற கடலுக்கு நீ போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை கொடுக்க
வல்லமையும் அதிகாரம் உள்ள ஒரே தெய்வம். ஆமென். பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உள்ள ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆமென். இதை அறியாதவனுக்கு பேர் ஆண்டவர் போடுறார் மூடன். எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாருங்க. அல்லேலூயா. ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து கர்த்தர் மூடனேன்னு கூப்பிட்டார். பணக்காரன் இல்லையா, நம்ம கூப்பிடுவோமா? அல்லேலூயா. பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கிறான். ஆமென். அப்போ பாருங்கள். அல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு மனிதன் கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு உண்மையா நித்திய ராஜ்யமாகிய மறுமை ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு ஏது வழி என்று அவனுக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஒரு கூட்டம் இருக்கு. அது இரண்டாவது நாள் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். மறுமையை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அல்லேலூயா. எந்த தெய்வத்தை சேவிக்க வேண்டும், எந்த தெய்வத்தின் போதனை உண்மையான போதனை என்பதை அறியாமல் உலகத்தில் தடுமாறிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. அதை செய்தால் மறுமையில் சொர்க்கம் போகலாமா? இதை செய்தால் போகலாமா? அன்னதானம் செய்தால் போகலாமா? ஏதாவது கோயில்களுக்கு புண்ணிய யாத்திரை செய்தால் போகலாமா? பல மலைகள் ஏறினால் போகலாமா? அல்லது நேர்ச்சைகள் செய்தால் போகலாமா என்று வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் பெருங்கூட்டம். ஹல்லேலூயா. இதன் மத்தியில் ஒரு அழைப்பு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால நீ ஒருவனும் பிதாவிடத்தில் வர வேண்டும் ஒரு அழைப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடுமாறிக் கொண்டிருக்கிற ஜனங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நானே வழி. உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. வேலூர் பகுதியில் சென்னையில் உள்ள பாஸ்டர் அக்கினி ஏசுதாஸ் அவர் பேர். அவர் என்ன சுவிசேஷத்திற்காக அவர் பைத்தியமானவர். அவன் பெரியவனோ சின்னவனோ, பணக்காரனோ ஏழையோ, அல்லேலூயா, யாரையும் விட்டு வைக்க மாட்டார். இதே மாதிரி ஒரு பிரதர் கோயம்புத்தூர்ல இருக்கிறார். அவர் பேர் பெலிக்ஸ். பிராண்டி ஷாப்பு டாஸ்மாக்கு முன்னாடி நின்று கொண்டு சுவிசேஷம் அறிவிப்பார். மதுபானம் உன் குடும்பத்தை அழிக்கும், உன் பிள்ளைகளை நடுத்தருவில் கொண்டு விடும், மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி பேசுறார். அவர் ஒரு முறை கூப்பிடணும்னு நினைச்சிருக்கு. அல்லேலூயா. அவருக்கு பேர்ல எத்தனையோ கேஸ். ஸ்டேஷனுக்கு கொண்டு போவாங்க, உள்ள போயிட்டு உள்ள பூரா சத்தம், உடனே அங்கேருந்து வெளியே தள்ளுவணும். அப்பா. அல்லேலூயா. கவனிங்க, கையை தள்ளி சொல்லுவோம். ஸ்டேஷன்ல முடிஞ்சு உள்ள போடுவாங்க. இயேசுவே வழி, இயேசுவே பாவிகளுக்கு ஜீவனை கூட சத்தம். யோ சத்தம் போடாதையா, எனக்கு சொல்லாம இருக்க முடியாது. யோ இவன் வெளியே தள்ளு விடு. இப்படி போயிட்டு வெளியே வந்திருக்கு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கிறார். வாலிபன், யங் ஸ்டேஜ், திருமணம் ஆகியிருக்கலாம், தெரியவில்லை. ஆனால் அவர் அப்படியும் இல்லை. அல்லேலூயா. வேலூர் பகுதியில் நின்றுட்டு இருந்தது எல்லாரும் கைப்பிடித்து கொடுத்துட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று சபரிமலைக்கு போகிற ஒரு பெரிய பஸ் நிறைய ஆள் வந்தது. பஸ் நின்று அவங்களுக்கு வழி போக தெரியல, எங்கே போன ரூட்டு தெரியல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கேட்குறாங்க, கேரளாவுக்கு போகிற எந்த வழி, சபரிமலைக்கு போகிறோம் எல்லாம் மற்ற கருப்பு துணி கொடுத்துட்டு தேடிக்கிறாங்க. ஏன்னா அங்கே இங்கே போன இவர் ஓடி போனார். ஏன்னா சுவிசேஷம் சொல்ல இதுதான் நல்ல வாய்ப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடி போனார். நீங்கள் போகிற வழி தவறுன்னு கேட்டாங்க. அப்போ எந்த வழியில் போனோம்? இயேசுவே வழினார். இவன் எங்கேருந்து வரான்? ஆந்திரா வந்து எங்கேருந்து வரான்? இந்தியன், தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, வெளிநாட்டுக்காரன், வெளி மாநிலக்காரன். இவனும் சாமி கிட்ட ஆசை கொண்டு ஓடுறான். அரைக்குறை துணியான் இறங்கிதுன்னு போக வழி தெரியாது, தடுமாறுங்க. இவங்க சுவிசேஷம் பாஸ்டர் நெல்லுங்க, நான் இதை வாரேன். ஒரு கூட்டம் பேர் அதை நின்றுட்டு தடுமாறுறாங்க, அவங்களை வழி சொல்ல போகிறேன்னு அப்படி ஓடி போனார். இப்படி சொன்னோன்னு அவங்க நின்றுட்டாங்க திரும்பிட்டு. ஏன்னா வேற ஒரு சொன்னதை கேட்டு போகிறது ரெடி. ஆனால் பஸ்ஸில் இறந்து வாப்பாங்க வாங்க, நீங்கள் போகிற வழி தவறான வழி தான்.
நான் சொல்ற வழியை கேளுங்க. கவனமாக கேட்டாங்க. இயேசுவே வழியினார் கேட்டான். விடலை. சுவிசேஷம் ஃபுல்லாக சொல்லி மனம் திரும்பல, அக்கினி கந்து வரை கடலை போயிருன்னு சொல்லிட்டு வந்துட்டார். சண்டைக்கு வந்தாங்க. இவர் கண்டுக்கிடவே இல்லை. எத்தனையோ அடி வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் சொல்றேன்னா, வழி தெரியாதவர்கள் அநேகர். ஆமென். ஹல்லேலூயா. உலகம்தான் வாழ்க்கை என்று வாழ்கிற ஒரு பெருங்கூட்டம் இதன் மத்தியில் அங்கு போனால் இங்கு போனால் அதை செய்தால் இதை செய்தால் போகலாமா என்று யோசிக்கிற கூட்டம் அநேக கூட்டம். இதன் மத்தியில் உண்மையான வழியை கண்டுகொண்ட கூட்டம் ஒரு கூட்டம். உண்மையான வழியை கண்டுகொண்டு போக வேண்டிய வழியில் சரியா போகாத அடுத்த ஒரு கூட்டம். சரியா போகிற ஒரு கூட்டம் வேற. என்ன பாசம் மொத்தத்தில் குழப்பத்தில் ஒன்று விட்டுறீங்களா? வழி தெரியாத கூட்டம் ஒரு கூட்டம். அல்லேலூயா. வழி தெரிந்து உள்ள போற கூட்டம் ஒன்று. உள்ள போயிட்டு போறது எப்படி போனது தெரியாம வழி மாறி தடுமாறுகிற கூட்டம் வேற. சரியா போகிற ஒரு கூட்டம். ஆமென். அல்லேலூயா. இந்த மூடர்களால பெரிய தொல்லையம். ஸ்தோத்திரம். யாரால? வழி தெரியாதனால. இன்னும் கிறிஸ்தவத்திலேயே தொல்லை கொடுக்கிற பெருங்கூட்டம் மூடர்கள் உண்டு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இஞ்சி தின்னத மாதிரி. அல்லேலூயா. சொல்றேன். வாசிப்பதனுடைய எங்க கூட்டிட்டு போறதுக்கு வழியை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 வாசிப்போம் சீக்கிரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக விசுவாசமாயிருங்கள். சொல்ல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்படி இல்லாத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்ப நான் சொல்றேன், எங்க போறதுக்கு வழி வேணும் தெரியணும். பரலோகத்திற்கு பரலோகத்திற்கு நல்லா புரிந்து கொள்ளணும். நிறைய காரியம் உண்டு. என் பிதாவின் வீட்டில் ஆமென். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு. அதுல என்னது? ஒரு ஸ்தலம். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண நான் போறேன். ஆமென். ஆயத்தம் பண்ண பின்பு நான் மீண்டும் நான் உங்களை கூட்டிட்டு போற வருவேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல போகணும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, வாசிப்போம் கீழே. நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா வந்தான். சந்தேக வாரிஸ் வந்தா. ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத. அடுத்தது வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? நல்ல வழி தெரியாது ஒரு மனுஷன் கடை தடுமாறுறான். கவனிக்கிறீங்களா இல்லையா? ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாமல் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இங்க ஒரு சொல்றான், சொன்ன இயேசு கிட்டே சொல்றான். அல்லேலூயா. என்ன சொல்றான்? நீ போகும் இடமும் எங்களுக்கு தெரியாது. அடுத்தது வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? இப்ப வழி தெரியும். இப்ப போற இடமும் தெரியாது. வழி தெரியும். வழி எப்படி தெரியும்? பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொன்னாங்க. கீழே வாசிப்போம். இயேசு கையை தலையில சொல்லுவோம். யார் வழி? யார் வழி? இயேசுவே. அல்லேலூயா. ஆமென். இப்போ வழியை கண்டு கொண்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வழி கண்டு இருக்கிறீங்களா? வழிக்குள்ள வந்துட்டீங்களா? உண்மையா பொய்யா? பொய்யா உண்மையா? அல்லேலூயா. வழி தெரியும். இயேசுவே தெரியும். இயேசுவே தெரியும். இயேசுவே ஏற்றுக்கொண்டோம்.
என்ன சொன்ன? வழி தெரியும். ஆனால் அடுத்தது எங்கே போகணுமா? அவர் ஆயத்தப்படுத்துகிற இடத்துக்கு நம்ம போனோம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போனோம், வழியில் வந்துட்டோம். இனி நமக்கு முன்னொரு பாதை இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். கையை தட்டி கத்தருமையும். என்ன புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வழியில் வந்தால் அடையாளம் கண்டு கொண்டால் மட்டும் போதாது. வழியில் வந்து விட்டாய், ஆனா உனக்காக வைத்திருக்கிற ஜீவனை சுதந்திரிக்க. அல்லேலூயா. நீ ஒரு வழியை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. அதுதான் சத்தியத்தின் பாதை. கையை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், போராது. என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? சுதந்திரம் சுதந்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், ஞானஸ்நானம் எடுத்துட்டாய், போராது. நேசம் மணவாளன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த இடத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அந்த இடத்தில் அடைவதற்கு முன்பதாக உனக்கு சில என்ன கொடுக்கிற ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அதுக்கு பேர் தான் என்ன ஒழுங்கு? சத்தியம். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம். புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதாவது 1 யோவான்ல 3வது அதிகாரம் 2-3 வாசிப்போம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நல்லா புரிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அங்கே என்ன சொன்னாரு? ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் வந்து, அல்லேலூயா, நான் இருக்கிற இடத்துல கையவை தலையில சொல்லுங்க. யார் இருக்கிற இடம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இயேசு இருக்கிற இடத்தில் நானும் போக வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? விரும்புறீங்களா இல்லையா? ஆசஸ்தலம் நிறைய உண்டு, அதுதான் இப்ப சொல்ல விரும்பல. அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னிட்ட பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இயேசு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடம். ஆமென். அல்லேலூயா. அந்த இடத்தில் நீ நான் இருப்பதற்காக அல்லேலூயா நம்மளை ஆயத்தப்படுத்துவது ஐயா சத்தியம். உன் பணம், உன் படிப்பு, உன் திறமை, உன் அந்தஸ்து செல்லாது. முதல்ல புரிந்து கொள்ளும். அல்லேலூயா. படித்திருக்கலாம், பணம் இருக்கலாம், அதெல்லாம் பரலோகத்துக்கு கொண்டு போகாதுங்க. ஞானம் இருக்கலாம், ஆத்மலம் இருக்கலாம், பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஹல்லேலூயா. முதலாவது உனக்கு தேவை வழியை கண்டுபிடி. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நானே வழி, சத்தியம், ஜீவன். ஏன்? ஒரே வழி இயேசு. ஹல்லேலூயா. பல வழிகள் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எங்க அப்பா கொஞ்சம் கோபக்காரர். நான் 14ஆம் வயசுல ஏசப்பா ஏற்றுக்கொண்டேன். 16ல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்குள்ள பெரிய ஆத்மா பாரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்கூலுக்கு போனால் எல்லாரும் சுவிசேஷம் சொல்லும், வாத்தியார் சொல்லுவேன், ரோடு போகிற சொல்லும், போகிற இடம் போகிற இயேசு இப்படி சொல்கிறதான் வேலை. ஒன்று போய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஆசானுங்க மோய் பைத்தியம் இப்படி நடக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா இருந்த பையன் எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தான், அதோடு அவனுக்கு என்ன ஆகி போச்சு? பைத்தியம் வந்து போச்சு. ஆமென். ஏன்னா என் கையில் என்ன இருக்கும்? எப்பவும் கைப்பிருத்தி இருக்கும். அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் இயேசுவை சொல்லணும். ஆமென். இயேசு இல்லாமல் பரலோக ராஜ்யம் போக முடியாது. ஆமென். சும்மா சர்ச்சுக்கு வந்தா போக முடியாது. ஆமென். ஏன்னா கிறிஸ்தவ மாவட்டம் இல்லையா? சும்மா சர்ச்சுக்கு வந்தா பரலோகம் போக முடியாது. மனம் திரும்பு. நாங்க யார் தெரியுமா? நீ யாரா இருந்தாலும் பிரச்சனையில் மனம் திரும்பு. உனக்காக இயேசு சிலுவையில் மரித்தார். உனக்காக அவர் ரத்தத்தை சிந்தினார். உனக்காக அவர் உயிரோடு எழுந்தார். உனக்காய் மரித்தார் என்பதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள். பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது. ஆமென்.
அதாவது சர்ச்சுக்கு வந்தவுடனே வாசலில் நுழையல, சர்ச்சு வாசல் தான் நுழைச்சேன். சர்ச்சுக்கு வந்தவுடனே என்ன செய்யல, ஆண்டு நானே வழி. அங்கே அதை 10வது அதிகாரம் சொல்லப்பட்டு நானே வாசல், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். அப்போ எல்லாம் சொல்லுது, நீ எல்லாம் வாசலை கண்டுபிடிச்ச வழிக்குள்ள கால் வச்சுட்டு உண்மைதான். சர்ச்சுக்கு வந்துட்டு அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்தது வழியில் பிரவேசித்தது அல்ல, சர்ச்சுக்குள்ள வந்ததுதான். நாமே 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 எப்போ மனம் திரும்பி சொல்லு, இயேசு உனக்காக சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினது உனக்காக. ஆமென். நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு அடிக்கப்பட்டார். இயேசுவே நான் பாவியப்பா, என்னை மன்னியும் என்று சொல்லி ஹல்லேலூயா அழுது உன்னுடைய பாவத்தை எப்படி அறிக்கையிடுகிறாயோ அப்பொழுதுதான் நீ வழிக்குள்ள வந்த. எங்க வந்த? வழியில கால் வச்ச. புரியலையோ? புரியுது. எங்க அப்பா கிறிஸ்தவன், நாங்க 15 வருஷமா கிறிஸ்தவங்க. எங்க குடும்பம் 30-35 வருஷமா கிறிஸ்தவங்க. இந்த சர்ச்சு எப்போ ஆரம்பிச்சோ அப்போவே எங்க அப்பா அம்மா எல்லாம் ஞானசாரம் எடுத்துட்டாங்க. அவங்க மகனா பிறந்தேன், அவங்க மகளா பிறந்தேன். எனக்கு வேற எந்த சாமியும் கும்பிடுங்க எங்க வீட்டில் அனுமதி இல்லை. எனக்கு அது ஒன்றும் பிடிக்காது, நான் இயேசுவை தான் கும்பிடுறேன். வழிக்குள்ள போயிட்டியா? இல்லை. விசுவாசிய பிள்ளைகள் கேட்குறீங்களாப்பா? புரியுதா? என்ன வருவாங்க? நீ உன்னுடைய நீ பேரனா இருக்கலாம், உனக்கு அப்பனுக்கு அப்பன் அன்னைக்கு கிறிஸ்தவனா இருந்திருக்கலாம். நீ வேற எந்த தெய்வங்கள் மேல உன்னை கண்களை ஏறெடுத்து பார்க்கலன்னு வச்சுக்கலாம். ஆனால் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. அது முதல்ல புரிஞ்சுக்க. பாஸ்டர், நான் பிறக்கும் எங்கள் அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவங்களாக இருந்தாங்க, எனக்கு அதனால ஸ்தோத்திரம் பிரைட்னு பேர் வச்சிருக்கு. என்ன பேர்? பிரைட். பிரைட். அல்லேலூயா. போயிடுங்க பரலோகத்துக்கு? சத்தமாக வச்சிருக்கோம். பாஸ்டர், எங்களுக்கு பேர் குளோரின்னு பேர் வச்சிருக்கு, எங்கள் தாத்தா வச்ச பேர். போக மாட்டேன். குளோரி நரகத்தில் கிடக்கணும். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. நான் சண்டே ஸ்கூல்ல வந்தேன், போக மாட்டேன். அந்த வழியில் நீ பிரவேசிக்கிறாய் என்றாலே உன்னுடைய மனம் திரும்புதல் தான் முதல் படி. ஆமென். எப்போ என் இயேசு எனக்காக மரித்தார், நான் கொடூரமான பாவி. ஆமென். ஆமென். நீ பாவம் செய்யாமல் இருந்தாலும் உனக்குள்ள பெரிய பாவ உணர்வு வரும். எனக்கு வந்து நீ திருடாமல் இருக்கலாம். நல்லபடியாக மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கு முதல் படியை சொல்றோம். நீ திருடாமல் இருக்கலாம், பொய் பேசாமல் இருக்கலாம், யாரை ஏமாத்தாமல் இருக்கலாம், எந்த தவறு செய்யாமல் இருக்கலாம். சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கலாம். நீ என்ன எங்க போகல? சத்தமா சொல்ல, வழிக்குள்ள போகல. கிறிஸ்தவன் அல்ல. சொல்ல புரியுதா? பிள்ளைகள் நல்லா கவனிங்க. ஒருவேளை சிலவங்க ஒரு எமோஷனில் அம்மா அப்பா சொன்னாங்க, ஆனால் நான் ஞானசாரம் எடுத்தேன்னா அது தவறு. அது தவறு. அவங்க எடுத்தாங்க, ஆனால் நான் எடுத்தேன், தவறு. அது சரியல்ல. ஆமென். இது உங்களுக்கு மட்டுமல்ல, இது யூடியூப் போற இடம் எல்லாம் போடும். அல்லேலூயா. அது தவறு. வருஷம் பிறந்தது நீ ஒன்று நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சண்டே ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணலாம், போக முடியாது. எந்த பாவம் செய்யாம இருக்கலாம், போக முடியாது. ஞானசாரம் எடுத்திருக்கலாம், போக முடியாது. சும்மா ஞானசாரம் எடுக்கிறது வழி அல்ல. எப்ப நான் பாவியானவன், அப்ப நீ பாவம் செய்யல உண்மை, ஆனா உனக்குள்ள என்ன வருது? பாவம் உணர்வு. நான் பாவி சொல்றேன், எனக்காக நீ மறுத்தீரே ஆண்டவரே, நான் அடிக்கப்பட்ட இடத்துல நீர் அடிக்கப்பட்டீரே, நான் எல்லாம் அடிக்கப்பட்டேன், என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க, உள்ளத்துல வாங்க, இன்று முதல் நான் உமக்காய் வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்ன தவறு செய்தேன். பாருங்க,
அந்த உண்மையான பாவ உணர்வு வரும்போ எதெல்லாம் நம்ம கோபமா பேசணும் அது கூட பாவமா தெரியும். சொல்ல புரியுது? இதுதாங்க மனம் திரும்புதல் மறுபடியும் பிறந்து. எதெல்லாம் தவறாக சிந்தித்தாயோ, எதெல்லாம் பகைமையா வச்சிருக்கிறாயோ, எதெல்லாம் எரிச்சலா இருக்கிறாயோ, எதெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறாயோ, எதெல்லாம் நீ தவறான பார்வை நீ பார்த்தாயோ, அல்லேலூயா, இவைகள் எல்லாம் பெரிய பாவம் அவருடைய கண்ணில். ஐயோ, நான் ஒரு 3 மணி நேரம் அழுதுருக்கேன். எத்தனாவது வயசுல? 14வது வயசு. என்னங்க பாவம்? அப்போ எல்லாம் இப்போ எல்லாம் இருக்கிற மாதிரிலாம் எந்த தவறும் அப்போ கிடையாது. ஒரு தவறு மட்டும் என்கிட்ட இருந்தது. ஸ்தோத்திரம். காலி பசங்களை கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்பது எங்கள் அப்பாவுடைய சட்டம். எங்கேயாவது ஒரு இடத்துல காலி பசங்க கூட பால் விளையாடிட்டோ, எங்கேயாவது அவங்க மீன் பிடிச்சிட்டு அங்கே போய் வாய் பார்த்துனா அடிக்கட்டு பயங்கரம் அடிப்பார். அதுக்கு பயந்தே போய் சொல்லும். இது பாவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனக்கு பைசா தேவைப்பட்டா அம்மாகிட்ட சொல்லிட்டான் சும்மாட்டானு நான் தெரியாமல் அப்பா பைசா தான் நின்று எடுத்து உரிமையோட எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிடுவேன். இது ஒரு பாவம். இந்த 2 தான் எனக்கு உள்ள பாவம். போய் பேசுவேன். அப்பாவுக்கு பைசா, அவர் நிறைய பணம் வச்சுருப்பார். கேட்க பயம், கேட்டால் தரவே மாட்டார். 10 கிலோமீட்டர் தூரம் பஸ் ஏறி போனோம்னா கூட கரெக்டாக பஸ்ஸுக்குள்ளே பைசா தான் கொடுப்பார். ஒரு சாக்லேட் சாப்பிட்ற பைசா தர மாட்டார். எல்லா பசங்களும் சாக்லேட் பார்த்துட்டு பார்க்கவும் கூடாது. அதுவும் தவறு ஒரு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம். கொடுத்தாலும் அங்கு ஒரு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளம். யாராவது கொடுத்தா பெரிய பிரச்சனை. நான் பார்ப்பேன் என்ன பண்ணுறது. சரி ஆண்டவரே, அப்போ நான் சின்ன பையன், அப்போ என்ன ரசிக்கப்படல நேரம் போகிறது. சரி என்ன செய்கிறது, தப்பு தான். சரி எடுப்போம். அப்பாவை பேசாமல் எடுத்து பாய்க்கில் போட்டு போயிட்டு தேவைக்கு சாக்லேட் தான் வாங்கி தட்டுறது. இது ஒரு பழக்கம், தவறு, பெரிய பாவம். இதெல்லாம் எங்கே அதில் ஒரு சம்பவம் நடந்தது. நாங்கள் விளையாட்டுக்கு என்ன செய்யும், இந்த காசு எங்கே கிடைக்காதுன்னு புளியம் பழங்கள் எல்லாம் பிறக்க நிறைய புளிய மரம் கிடைக்கும். எங்களுக்கு புறக்கி எடுத்து கொண்டு போய் விற்று அப்படின்னு கொண்டு போனால் கொஞ்சம் புளிய மரம்னா அதுக்கு ஒரு காசு கொடுத்துருவோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நானும் எங்கள் பெரியப்பா மகன் நாங்கள் 4-5 பேர் அடுத்தவங்க புளிய மரத்தில் ஏறி உட்காந்துட்டு சின்ன பருவங்க விளையாட்டுத்தனத்தை பாருங்கள். யாரையும் பண்ண பயப்பட அப்படின்னா அதை தவற மாதிரி நினைக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் சுவிசேஷம் சொல்கிறான். எங்கள் பெரியப்பா மகன் திருடியே சொல்கிறான். புளி பழத்தை பறித்து பாய்களில் போட்டு சொல்கிறோம். நானும் பறித்து பாய்களில் போடுறேன். எதுக்கு சாயங்காலம் போய் கடையில் கொடுக்குறது. சின்ன பருவத்தில் செய்த தவற பாருங்கள். நான் உண்மையை சொல்கிறேன், பொய் சொல்லலை. ஒரு நாள் தேவன் ஜலத்தினால் இந்த உலகத்தை அழித்தார் சொல்கிறான். அன்றிருந்த மக்கள் எல்லாரும் பாவிகள், பயங்கர அநியாயக்காரர்கள், தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்துறவங்கன்னு சொல்லிட்டு அதை பணப்படமாக சொல்கிறான். இனி தேவன் இந்த உலகத்தை அக்கினியில் அழிக்க போகிறார். ஜான்சன் நம்ம செய்கிறதெல்லாம் பெரிய தப்பாக்குன்னு சொல்கிறான். சொல்ல நான் கீழே இறங்கிட்டேன் புளிய மரத்தை விட்டு. அவன் சொல்லிகிட்டே இருக்கான். ஒரே ஓட்டம் வீட்டுக்கு. அப்போவுமே எங்களுக்கு மெத்த வீடு உண்டு, பழைய வீடு. மெத்த வீட்டில் மேலே கைப்பிடி கட்டி இருக்கும். அங்கே போய் அங்கே அந்த நேரம் சாயங்காலம் முழங்கால் போட்டு ஆண்டவரே நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் கதறேங்க. சுமார் 3 மணி நேரம் அழுதுருக்கு. அது தவறு தான், சாதாரணமாக தான் தவறு தான். அந்த தவறுகளுக்காக நான் ரொம்ப அழுது மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே எனக்காக நீர் மரித்து போயிட்டு. ஏன்னா அப்போ எல்லாம் இயேசுவின் சிலுவை பாடுகளை குறித்து எங்களுக்கு புரிதல் உண்டு. அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலைக்கு எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு மனசு வராது, உள்ளம் திறக்கப்பட்டது பாருங்க. ஹல்லேலூயா. பாவங்களை அறிக்கைட்டு நான் ஜெபம் பண்ணேன். 3 மணி நேரம் அழுதுருப்பேன்.
அழுதுட்டு கதறி எழுதுட்டு எனக்கு பெரிய விடுதலை வந்துருச்சு. ஹல்லேலூயா. தீர்மானத்தை இனிமேல் நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன். அது முடிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே போகல. சர்ச்சுக்கு ரொம்ப பார்த்தோம். ஏய் என்ன ஜான் சார் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டாங்க. நான் இன்னும் அதுக்கெல்லாம் வரமாட்டேன். என்ன பாஸ்டர் ஆயிட்டியா நடுக்க அவன் ஆண்டவர் இயேசுப்பா என்ன பாவத்தை மன்னித்தார். அவங்க எல்லாம் அண்ணா எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் ரட்சிக்கப்பட்டார். நான் எங்கள் வீட்டுக்கு முதல் ரட்சிப்பேன். அல்லேலூயா. பெரிய மாற்றம். உண்மையிலே போய் பேச மாட்டேன், அப்பாவுக்கு பைசா எடுக்க மாட்டேன், ரொம்ப கரெக்டாக போய் அப்பாவோட சொன்ன போய் அப்பா நிறைய நாள் உங்கள் பேக்கில் இருந்து பைசா எடுத்துருக்கிறேன், திருடி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு வாங்குற காசு தர மாட்டீங்க, அதனால் பேக்லேருந்து உங்கள் பைசா நான் திருடி இருக்கிறேன் எடுத்துக்கிறேன். அப்படி எத்தனை சரி என் பைசா தானே அப்பா, அப்பாடா நிம்மதி. உன் அப்பன் பைசா தானேன்னு சொன்னோன்னா நிம்மதி வந்து எனக்கு. அதுக்கு என்னுடைய கூட என்ன அவ்வளவு தூரம் மாற்றத்தை கற்று கொடுத்து விட்டேன். அன்று நான் வழியில் பிரவேசிக்கிறேன். 16ஆம் வயதுல ஞானஸ்நானம் எடுக்கிறேன். அவன் வழிக்குள்ள போயிட்டேன். அவன் உடனே எனக்காக ஆயத்தப்படுத்த அந்த ராஜ்யத்துக்கு போயிடுவேனா? அதான் விஷயம். நான் இருக்கிற இடம். அதான் 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது இருக்கிற வண்ணமாக அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அவருக்கு சத்தமா சொல்லுங்க, ஒப்பாய். நல்லா கவனிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஹல்லேலூயா ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறார் என்றாலே ஹல்லேலூயா அவன் வழிக்குள் என்ன செய்துட்டான்? பிரவேசிக்கிறான். ஆமென். சொல்றான், நானே வழியும் அடுத்தது சத்தியமும் ஜீவனும். ஜீவனை பிரவேசிக்க ஹல்லேலூயா சத்தியத்தின் வழியாக போக வேண்டியிருக்கிறது. சத்தியம் நம்மை சுத்தமாக்கும். ஆமென். யோவான் 15ஆவது அதிகாரத்தில் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுங்க, வாசிப்போம். நான் இப்பொழுது உபதேசத்தினாலே சுத்தமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வழியை கண்டுபிடித்தால் மட்டும் போதாது. ஆமென். ஞானஸ்நானம் எடுத்தால் போதாது. ஹல்லேலூயா. உன்னை அந்த நித்திய ஜீவனாகிய, அதாவது அவருக்கு ஒப்பாய் இருக்கிறதுக்குரிய தகுதி சத்தியத்தின் மூலம்தான் உண்டாகும். வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கும் போது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்து. கரங்களை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார். ஆமென். உலகத்தை ஜெயித்தார். ஆமென். மரணத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா. சாத்தானை ஜெயித்தார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் ஜெயித்தேன் மகனே, நீ ஜெயம் பெற்றுக்கொள். அப்பொழுது என்னுடைய சிங்காசனம் என்னோடு கூட உனக்கு இடம் இருக்கிறது. என்னோடு கூட உட்கார அருள் செய்வார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அந்த ஜெயத்தின் பாதையில் நம்மை நடத்துவதுதான் சத்தியம். அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர் வந்து சத்திய ஆவியாகிய அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். கரங்களை ஆவியானவர் எதற்கு நேரம் நடத்துவார்? இந்த சத்தியத்தின் வழியாக போகும்போதுதான் நாம் அவர் அருகில் அமர்வதற்கு என்ன அடைய முடியும்? தகுதி அடைய முடியும். புரியுதா இல்லையா?
அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. Praise the Lord. இந்த வசனத்தை சொல்லி பாருங்கள். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். கையை தட்டி கர்த்தர் மகிமைப்படுது. சத்தியம் நம்ம என்ன செய்கிறது? பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்தப்படுத்த திறன் உள்ளது எது? உம்முடைய வசனமே. அப்போ சத்தியம் வேதம் சொல்லுகிறது, இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இருதயத்தின் நினைவுகளையும் தோற்றங்களையும் யோசனைகளையும் என்ன உருவ குத்துவது, வகையா இருக்கிறது, பிரிக்கிறது, உருவ குத்துவது. என்ன நமக்குள் நம்ம வெளியே மாற்றம் தெரிவித்தாலும் அல்லேலூயா உள்ள மாற்றம் நமக்கு வேணும். உள்ள மாறாமல் எவ்வளவுதான் வெளியே மாற்றத்தை காண்பித்தாலும் அதற்கு பேர் என்னது? வேஷம். என்னது? சுத்தமா சொல்லுங்க. வேஷம். வெளியே மாறி இருக்கு வெள்ளை துணி, வெளியே மாறி இருக்கு காதலியும் ஒன்றும் இல்லை, வெளியே மாறி இருக்கு மூக்கிலையும் ஒன்றும் இல்லை, உடம்புல எந்த நகையும் போடல. அல்லேலூயா. அதல்ல. கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். உள்ள மாறி வெளியே காண்பிப்பது தான் மாற்றம். இருப்பது நல்லது. ஆமென். ஆனா அது உள்ள மாறி இருக்கா? உள்ள பலவிதமான பாவ சிந்தைகள், இச்சைகள், எரிச்சல்கள், கசப்புகள், கோபங்கள், மோசமான எண்ணங்கள், பகைமை உணர்வுகளை இருதயத்தில் சுமந்து கொண்டு அல்லேலூயா நீ எவ்வளவுதான் காதலை மூக்கிலையும் கலற்றி எவ்வளவுதான் வன்வஸ்திரம் தரித்தாலும் அந்த இடத்தை அடைய முடியாது. நானே வழி என்று சொல்ல இயேசுவிடத்தில் வந்து விட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். அல்லேலூயா. அவருடைய அருகில் அமர பண்ணுவதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதுதான் சத்தியம். ஆமென். அப்ப அந்த சத்தியத்தை கேட்கதான் நம்ம எங்க வாரோம்? சபைக்குதான். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் அறிகிறோம் அவ்வளவா நீங்க என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. எதற்கு? சபை கூடி வருவதற்கு. ஏன்? அங்கு உங்களை அந்த நாளுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதை கற்றுக்கொள்ளும். சத்தியம் நம்மை ஆயத்தப்படுத்தும். நம்ம ஒட்டி கொண்டிருக்கிற பல குணங்கள் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவோம். நான் கழிந்த நாள் சொன்னேன், சில சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கிடத்தில் அந்த எண்ணம் வருகிறதா என்பது தெரியும். ஆமென். யாரும் இல்லாத வீட்டில் 10 கட்டு பணம், ஒவ்வொரு கட்டுலையும் 50,000 கட்டி வச்சிருக்க டேபிள் மேல. அந்த இடத்தில் நீ போகும்போதுதான் யாருமே இல்லை, அப்பதான் தெரியும் உனக்குள்ள திருட்டு புத்தி இருக்காங்க. சொல்லுவாய். ஹல்லேலூயா. அப்ப அந்த சூழ்நிலையின் மத்தியில் உன்னுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? இருதயத்தின் எண்ணமாகிய குரல் என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. இப்ப யாருமே இல்லை. இப்போ ஒரு கட்டு நோட்டை எடுத்துட்டு நம்ம கொஞ்ச நாளே நல்லா இருக்கலான்னு ஒரு எண்ணம் தூண்டுதா? இன்னும் நீ என்ன ஆகல? பூரணப்படல. இப்போ பணம் யாரும் இல்லாம இது அடுத்தவன் பணம் நமக்குரியதல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் மனம் திரும்புது. அப்ப இப்படி நம்ம மறைந்திரு சில பாவம் செய்கிற சூழ்நிலை, பாவ சிந்தையோடு பார்க்கிறவரை சில இடங்கள் நல்ல கவனி. பாவ சிந்தை, வேசித்தன சிந்தை, இச்சையான சிந்தை. சிம்சோன் அவளை அழகுள்ளவளாய் கண்டான். அழகு என்ன செய்யுது? இழுக்குது. ஆமென். அழகு இழுக்குது. இழுத்தவுடன் ஒரு எண்ணம் தோணுது, இந்த படத்தை எங்க வச்சிடலாம்? ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேன். கவரப்பட்டு தானே வச்சிருக்கேன், கவரப்பட்டு தானே வச்சிருக்கேன். உன்னிடத்தில் இச்சை உருவாயிருக்கிறது, அருவருப்பாகி அழுக்கு. அதை சுத்தமாக்குவதான சத்தியம். புரியுதா இல்லையா? எப்படியும் வாழ்வதல்ல. அதாவது பாருங்க, பிசாசுக்கு என்ன கொடுக்காத? இடம் கொடுக்க. இடம் கொடுத்தா இடம் பிடிப்பான்.
ஊசி சந்தை போட்டால் அவர் உலக்கையே போடுவான், அடுத்தது உத்தரத்தை போடுவான், அடுத்தது ஒன்வே ரூட்டை போடுவான், அடுத்து 4வே ஆக்குவான், அடுத்த 8வே ஆக்குவான். இன்டர்நேஷ்னல் சர்வீஸ் தொடங்கிடும். அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளையாகிய உனக்குள் சத்துரு தவறானதை விதைப்பதற்கு ஏற்ற நிலையில் உனக்கு ஏன் அந்த எண்ணம் உண்டாகிறது? இந்த எண்ணங்கள் உனக்குள், அதாவது இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை, என்னது பாவம் பூர்ணமாகும் போது மரணம். சாதாதான் ஆரம்பிப்பேன், கையவே தலையில சொல்லுவோம், எனக்கு தலை விழ போகுது. ஆமாம், சாதாதான் ஆரம்பம். என்ன சிஸ்டர், அக்கா, அண்ணா, மண்ணா, ஆண்ட்ரி, இப்படிதான் ஆரம்பிங்க. பாட்டின்னு வேற ஆரம்பிக்குது. அங்கிள், சர்க்கிள், சிஸ்டர், அண்ணா, பாட்டி. போய் எங்க நீங்க பாட்டிக்கிட்ட போய் சாட்டும். முதல்லையே முளையிலேயே கிள்ளிரு, பிடிங்கிரு, வேற வெட்டி விடாத, என்ன செய்ய, பிடிங்கி. பிரசங்கம் கேட்டோன்னா சோத்திரம் ஐயா, ஒரு வெட்டு முளைக்கும். ரொம்ப பேர் யோசிக்கிறேன், நானும் அப்படிதான். பிரசங்கம் கேட்கும்போ ஐயோ அதெல்லாம் தவறா, ஸ்தோத்திரம் அப்பா, ஒரு வெட்டு வேண்டாம். நீ கண்டுக்கிடாமல் இருந்தால் கூட அது வளரும். சாதாரணமாக நீ ஆரம்பிக்கிற சின்ன தவறாக தோன்றாத ஒன்று இதுதான் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. இது தவறல்ல, ஆனால் தவறாக தோன்றாது. சொல்ல புரியுதா? நீங்கள் பாவம் செய்தீங்கன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு இது தவறாக தோன்றாமல் ஆரம்பிக்கிற ஒன்றாக்கு. இதுதான் பாவத்தில் கொண்டு ஒன்று தவறு. சொல்ல புரியுதா? புரியுதா இல்லை? ஏன்னா நாங்கள் எல்லாம் வளர்ந்த காலத்தில் இந்த மாதிரி போனம் கிடையாது, ஓட்டாண்டியும் கிடையாது. 2 புஸ்தகம் மட்டும்தான் ஸ்கூலுக்கு தேவை. இன்னத்த மாதிரி குதிரை கொண்டு போகிற மாதிரி நிறைய பொதி சுமக்கிற வேலை இல்லை. அல்ல, அது எடுக்கிற ஒரு பொதி சோறு கிடைக்கும், ஒரு ரப்பரு பார், இந்த வாரு கேட்டிருக்கா இதில், அப்போ எல்லாம் கருப்பு பிளாக்கில் ஒரு பார், அதை சோத்து பொதியை வச்சு அவர் சுற்றுண்டு வச்சுட்டு கரெக்டாக போகிற எல்லோரும் வருவாங்க, பெண்களும் வருவாங்க, இல்லை ஒரே கிளாஸ் தான் எல்லாம் வரும். ஆனாலும் அன்னைக்கே தனித்தனியாக மாற்றி மாற்றி உட்கார வைப்பான். அந்த தவறான கண்ணோட்டத்தில் யாரிடத்திலும் பேசுகிற ஒரு மனநிலைகள் என்று இல்லை. ஏன்னா இன்றைய மாதிரிப்பட்ட மொபைலில் நரகத்தை அன்னைக்கு சாசு கொண்டு கொடுக்கு, மொபைலில் வச்சுட்டு நரகத்துக்குள்ளே யாரெல்லாம் கிடக்கிறது, ஐயோ சினிமா ஸ்டார்லாம் அங்கே கிடக்கிறாங்க, நல்லா தான் இருக்கா, நல்லா தான் இருக்கான்னு பார்த்தே நீ அங்கே போயிடும். விளையாட்டுத்தனமாகத்தான் தோன்றும், சாதா ஒன்றுமில்லையே, என்ன போய் நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு வாழ்த்து சொல்கிறேன், ஹாப்பி பர்த்டே அண்ணன், ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் நான் சொல்கிறதுக்காக வாங்கி வச்சது. ஒன்றை பர்த்டே பண்ண வைக்கும், கவனமாக கவனமாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளை எச்சரிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் என் பிள்ளைகளை எச்சரிக்கிற மாதிரி. இது மீறி போகிற எனக்கு தெரியாது, என் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், மீறி போகிறாங்களா நீ சாவு, போ விழுந்தியா சாவு, அவ்வளோ எனக்கு தெரியாது. இதை உடனே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை இல்லைங்க. அன்னைக்கெல்லாம் நாங்கள் தேடி போனால் சபைக்கு வர விசுவாசிகள் ஆகிய சகோதரர்களை தேடி போவோம். சகோதரனுக்கும் தான் ஃப்ரெண்ட்ஷிப், சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு வராது அன்னைக்கும். இல்லையா ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சா பாஸ்ட் பார்ப்பாரு, டேய் அப்பா ஆக மொத்தமாக கீழே கலண்டு விழுந்துடும், அவ்வளோ பயங்கரமான கோபக்காரர் அவர். தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக இருக்கும். மனம் திரும்பி இருக்கிறியா? மனம் திரும்பின அந்த எண்ணம் வரவே வராது.
நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தியா? கட்டாயமாகவே ஒழுங்கற்ற நிலையில் உள்ள எந்த ஒரு சிந்தைக்கும் நீ இருதயத்தில் இடம் கொடுத்தாலே நிறுத்தாத, உடனே உள்ளே இருந்து ஒரு பதில் வரும். இதுதான் மனசாட்சியின் குரல். அல்லேலூயா. நீ பூரணப்பட்ட நபராக பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள நபராய் வாழ விரும்புகிறாயா? நேச மணவாளனோடு கூட அல்லேலூயா அவர் அருகில் அமர நீ வாஞ்சிக்கிறாயா? ஆமென். சத்தியத்தின் பாதையில கடந்து செல். ஆமென். கர்த்தருக்கு எச்சரிக்கிற காரியத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆமென். ஆண்டவரே, நான் இதுவரை நான் இப்படி வாழ்ந்து விட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் பாவ எண்ணத்தோட தவறான எண்ணத்தோடு நான் பேசவில்லை, நடந்து கொள்ளவில்லை, உண்மை. ஆனால் இது நாளைக்கு என்ன பெரிய ஒரு பாதாளத்தில் கொண்டு தள்ளும் என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பாதையை மாற்றிக் கொள்ளுகிறேன் என்று தீர்மானம் எடு. என்னை நீர் நடத்தும். ஸ்டேட்டஸில் வைக்க வேண்டிய ஒரே ஒரு நண்பர் இயேசு கிறிஸ்துவோடு. ஹல்லேலூயா. அவரை மட்டும் வை, அவரை மட்டும் பாரு. ஆமென். அவரோடு மட்டும் நீ பேசு. உன்னை அவரை போல மாற்றும். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? ஆமென். வாழ்க்கையில் உயிருக்கு உயிராய் நேசிக்க வேண்டிய ஒரே ஒரு நண்பர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அந்த நண்பராகிய இயேசுவோடு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் செலவிடுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவரை போன்ற சுபாவம் உனக்குள்ள கடந்து வந்து விடுகிறார். பிறகு நீ அவரை போல மாற்றப்படுகிறாய். அவர் ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள நபராய் உன்னை அவர் மாற்றி அவர் வருகையில் அவரோடு உன்னை சேர்த்துக் கொள்கிறார். எவ்வளவு அருமையானவர். சவுமுடைய சத்தியத்திலே அவருடைய பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை, பிரியமானது. சத்தியம் வேதம் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். எபேசியர் 4:11 சொல்லும் அது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அளவு. ஆமென். அல்லேலூயா. அதுபோல ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. நான் அவைகளுக்கு என்ன உண்டாயிருக்க? ஜீவன் உண்டாயிருக்க. அவன் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருட வந்தான். அல்லேலூயா. அவன் கொல்ல வந்தான். ஆமென். அவன் அழிக்க வந்தான். திருடன் தன்னை திருடன் என்று காட்டிக்கொண்டு வரமாட்டான். உன்னிடத்தில் நீ தவறு என்று காட்டிக்கொண்டு அல்ல, உன்னிடத்தில் பல எண்ணங்கள் வருவது. தவறு என்று காட்டிக்கொண்டு வந்தால் நீ விலகி விடுவாய் என்று சாத்தானுக்கு தெரியும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த தம்பி, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், தங்கச்சிமார், சகோதரிமார், ஹல்லேலூயா, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் தவறு என்று காட்டிக்கொண்டு வராது. ஹல்லேலூயா. தவறாக இல்லையே, நான் நியாயமாகத்தானே இருக்கிறேன் என்று உன்னை இடத்தில் புரிய வைத்து கொண்டு வரும். உன்னை தவறுக்குள் தள்ளுவது எப்போ? பிறகுதான். ஆனால் ஆரம்பத்திலே நான் என்ன செய்யணும்? அழித்து விட வேண்டும். என் அப்பாவுக்கு பிடிக்காத ஒண்ணு வேண்டாம். என்ன ஃப்ரெண்டு? ஏசப்பா மட்டும்தான் ஃப்ரெண்டு. 33 பேசு போன்ல, எப்பவும் பேசு. என்னது 333 ஃபோன் கால் எடுத்து வாசி பார்ப்போம். யாருக்கு அது தெரியுது பார்ப்போம். அங்கே ஒரு கூப்பிட்டு பழகினால தான் கூப்பிடுறான். பாப்பா சகோதரமார் யாருக்கா தெரியுதா? தெரியாது இல்லை? எரேமியா 33:3 இதுதான் ஃபோன் நம்பர். அந்த ஒரே நண்பருக்குரிய ஃபோன் நம்பர். சொல்ல என்னை நோக்கி கூப்பிடு, எப்பவும் கூப்பிடு. நீ நண்பருக்கு அப்பப்போ கூப்பிடு. ஹலோ, ஹாய் ஹாய், என்னது மெசேஜ், ஹாய் 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 ஹாய். சில மெசேஜ் ஹாய் ஹாய் ஹாய்னு கூட பாவு ஒன்று சொல்லு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நீ அவரை பார்த்து சொல்லு, ஹாய் ஹாய் டேடி சொல்லு. நீ இங்கே பூமியில் நடந்துட்டு ஹாய் 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 ஹாய், இது அவரை பார்த்து சொன்னான்.
அவரை அவர் வசனத்தை வை உன்னுடைய வேதத்தில். சிலர் மாட்டிட்டு நம்ம ஸ்டேட்டஸை பார்த்துருப்பாரு, பலருக்கு ஸ்டேட்டஸ் வருது. ஆனால் உண்மையிலே சிலர்லாம் நல்ல பிள்ளைகள் பாட்டோ வசனமோ வச்சுருப்பாங்க, தள்ளி விட்டுட்டோம். ஓகே, சில பாட்டு வச்சுருப்பாங்க, சில வசனம் வச்சுருப்பாங்க, வரவேற்க நல்லது. ஓஹோ, பாஸ்டரும் ஸ்டேட்டஸ் பார்க்குற வேலை இருக்கு. பட் சிலர் என் சைடை லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஹலோ, என் சைடை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. பாஸ்டர் சைடில் இந்த ஏரியாவே போகக்கூடாது. வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் பாஸ்டர் சைடில் போகக்கூடாது. நல்லா கவனி, தேவனுடைய பிள்ளை கவனமா. ஆமென். ஒரு தவறு இல்லாததாக சாதாரணமாக தான் காட்டும். தேவ பிள்ளை யாரும் நீங்கள் தவறு செய்கிறவர்கள் அல்ல, எனக்கு நல்லா தெரியும். சாதாரணமான நிலையில் நினைத்து வாழ்கிற உங்கள் வாழ்க்கை பெரும் ஆபத்தில் கொண்டு விடும். அது ஆரம்பத்திலே நீங்கள் உங்களை ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரே நண்பர் உண்டு, அவர் என்னுடைய நேசர் இயேசு. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் முன்னே, சாத்தானின் பின்னே, இயேசு என் முன்னே, சாத்தானின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். தேவனுடைய பிள்ளையாகி உங்களுக்கு இந்த ஒரு ஆழமான தீர்மானம். நான் இயேசுவை பார்த்து புறப்பட்டேன். இயேசுவே வழி. ஆமென். அவர் காட்டும் பாதை சத்தியம். ஆமென். அந்த வழியாக நித்திய ஜீவனை நான் பெற வேண்டும் என்று விட்டு வந்த காரியங்களை பின்திரும்ப மாட்டேன். ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையை தெளிவாய் காத்துக்க, பரிசுத்தமாய் காத்துக்க. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ மிக மிக எச்சரிக்கை. ஞானசாரம் எடுத்த நீ மிக மிக கவனம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஞானசாரம் எடுத்து விட்டால் கிறிஸ்துவுக்குள் நீ வந்திருக்கிறாய். இந்த சரீரம் பாவம் செய்வதற்குரியதல்ல. கரைபடிய நீ இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஆத்துமா ஆவி கர்த்தர் வரும்போது பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு கட்டாயம் உங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய உதவி கட்டாயத்தை. பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய உதவி நிறைய தேவை. ஏனென்றால் அவர்கள் வாலிபம், சிறு பருவங்கள், பலவிதமான எண்ணங்கள் சத்துருவுடைய சிந்தனையில் கொண்டு போடுவார். வீட்டில் இருக்கிற பெற்றோர் சத்தியம், வசனம், இயேசு போதனைகள், பிரசங்க ஆலோசனைகளை குறித்தே பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும். பைபிள் தான் சொல்லுது, பழைய ஏற்பாட்டை அவைகளை குறித்து நீ பேசு. ஆமென். அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. அவைகள் உன் கண்கள் நடுவே இருக்கட்டும்.
அவன் கையில் நீங்க என்ன செய்ய கட்டிக்கொள். பைபிள் நமக்கு இப்போ பைபிள். ஆமென். கண்கள் நடுவே ஞாபகக்குறியாவை என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த சிந்தை வேறு பக்கம் போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா. பெற்றோராகிய நீயே வீட்டில் இருந்து தேவையில்லாத அருவருப்பான அடுத்தவன் தவறு செய்கிறது, அங்கே பேசுறது இங்கே பேசுறது, அவன் அதை பேசுகிறான் இவன் பேச, அங்கே போன பார்த்து இங்கே போகிற பார்த்து நீ பேசுறேன்னு வச்சுக்க, உன் பிள்ளைக்கு இறுதியத்தில் நீயே களங்கப்படுத்துற, தவறை நீ ஊற்றி விடுகிறாய். என்று விதைக்கிற தவறான விதை முள் விதை. ஹல்லேலூயா. ஒரு நாள் அது முளைத்து வாழ்க்கையை கெடுக்கிற முள்மரமாய் மாறிவிடும். ஆமென். பிள்ளைகளுக்கு நல்லதை பேசு, நல்ல புத்திமதி சொல்லு. ஹல்லேலூயா. அதிகமாக அதாவது பிள்ளைகள் படிக்கிறத நீங்கள் சொல்லாமலே படிப்பாங்க. அப்படிதானங்க? படிக்காத பசங்களை விடுவோம். படிக்கணும் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்கிறவங்கள ஒரு மாதத்தை பெற்றே ஸ்கூல் பாடம் காலேஜ் பாடம் படிச்சுட்டியா, நல்ல மார்க் எடுக்கணும், தோற்றுறக்கூடாது இன்னும் அழுத்தம் கொடுத்து சொல்லி விட்டுட்டா போதும். ஆனால் ஜெபிக்கிறதுக்கும் வேதத்தை வாசிக்கிறதும் நம்ம அப்பப்போ சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா பிசாசு தடுக்கிற இடமே அதுதான். ஜெபிக்க விட மாட்டான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற நேரம் அம்மா நான் அப்புறம் வந்து ஜெபம் பண்ணுறேன், நான் இப்போ விளையாட போகிறேன் போயிடுவான். படிக்கிற நேரம் கரெக்டாக படிச்சிருவான். ஹோம்ஒர்க்கு செய்யணும், இல்லைன்னா நாளை வாத்தியார் அடிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா நான் பார்க்கணும், எங்கள் பிள்ளைகள்ட்ட நான் பார்க்குறோம். சோதனம் ஹோம்ஒர்க் எல்லாம் செய்து எழுதி வச்சுட்டு அடுத்த ஸ்போர்ட்ஸுக்கு போகிறது. ஐயா அம்மா அம்மா நாளை டீச்சர் அடித்து போடுவாங்க வாத்தியார். அதான் விஷயம். ஆனால் பைபிள் படிக்க சொன்னால் அப்புறம் படிக்கணும். பார்த்தீங்களா? அந்த பிள்ளைகளுக்குள்ள சாத்தாஞ்சுகிற வேலை. பிள்ளைகளை ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கிறதுக்கும் பெற்றோர் என்ன செய்யணும்? அழுத்தம் கொடுக்கணும். தவறான பசங்களை கூட தவறான பிள்ளைகளை கூட பழகாத. தவறான வார்த்தைகள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்கன்னு அவங்கள விட்டு என்ன செய்யும்? விலகு. அவங்கள கூட நீ திரும்ப பழகிறேன்னு நீ என்ன செய்ய கெட்டு போயிடுவேன். இந்த மாதிரி பேசதான் பெற்றோரை கத்தர் வச்சிருக்கிற உயிரோட. ஹல்லேலூயா. ஏன் ஃபோன் மொபைல் எடுத்து எப்போ வச்சுட்டு இருக்கிறானா? என்ன மொபைல் எடுத்து கை மணிக்கு ஒற்ற வட்டி கொடு. படிப்புக்கு தவிர வேற எதற்கும் உன் பிள்ளைகளை பையன்களை மொபைலை கை வச்சு கிண்டிட்டு இருக்க கூடாது. ரோட்ல போற சும்மா போற டூ வீலர் ஓட்டிட்டு பைத்தியக்காரன் இறங்கி நின்று பேசுறா. அதுல ஃபேஸ்புக்கை கண்டான், வாட்ஸ்அப்பை கண்டான், மெசேஜை கண்டான். ஒத்த கையில் நம்ம பார்க்குறேன் ஃபோன் பேசிட்டு போகிறான்ப்பா, கவனமாக வண்டி ஓட்டுவோம். ஒரு அணப்பானச்சா அவன் டிச்சியில் போய் விழுந்துருவான். பெரிய காரியம் இல்லை, தவறு செய்ய முடியாதுல்ல. அட அறிவு கட்ட பிசாசு, நீ ஃபோனில் பேசி 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 அடுத்த மேலே மோதுறது, அவனும் செத்து நீ ஆண்டா சாகுற. எங்கேயாவது என் வழியில் ரோட்டில் வச்சு அந்த மாதிரி விட்டு வண்டி ஓட்டுற என் பிள்ளைகளை பார்த்தா நீ பாட்டான்னு சொல்லு. போலீஸ் பிடிக்கிறானே இல்லையோ, நான் அப்படி சாவி எடுத்து நடந்து போ சொல்லிவிட்டோம். ஆமாம், ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? நான் இப்படி இருக்கிறது சந்தோஷம் தானே? சரி, கொஞ்ச நாள் இருப்பேன், அப்புறம் பேசிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் தெளிவாக இருங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லதை சொல்லுங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்காதுங்க. உங்களுடைய நண்பராக ஆண்டவர் இயேசுவை மட்டும் பாருங்க. ஆமென். அவரோடு நீங்கள் உறவாடுங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தை கேளுங்க, கர்த்தருக்குள்ள வளருங்க. கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதம் வளங்க பண்ணிட்டு சொல்லுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்த்தாலும்
ஸ்தலத்தை உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன மீண்டும் வரப்போகிறார். ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்க சொன்ன வழியில் பிரவேசித்த நீ, ஆமென், சத்தியத்தின்படி நீ வாழ்ந்தால் மட்டுமே தான் அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். நம்ம தேவன் தெரிந்து கொண்டது உலகத்தில் வாழ்ந்து வாழ்க்கை முடிக்க அல்ல, அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு கூட நம்மை அமர பண்ணுவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நம்மை ஏதாவது அருவருப்புகளும் பாவத்திலும் தள்ளக்கூடிய எந்த ஒரு சாதாரண காரியங்களுக்கும் நீ உன் வாழ்க்கையில் இடக்கூடாது. ஏதாவது உன் வாழ்க்கையில மீறி வந்திருக்கும் என்றால் அவர்களை விட்டு விலக நீ கற்றுக்கொள். பரிசுத்தமான நல்ல ஆண்டவரோட வாசமா இருக்கிறார். இந்த வாழ்க்கையை உன் இருதயத்தை கரைப்படுத்துகிறார். ஆமென். எந்த காரியங்களுக்கு நீ இடப்படாமல் ஆமென் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள். ஆமென். கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறபடி அந்த காயத்தோடு வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவை நல்ல வேலைக்கு நன்றி செலுத்தி இந்த நாளில் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். சேவைக்கு கர்த்தர் உதவி செய்து கடைசியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர்களுக்கு தந்தீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எச்சரிப்பாய் ஆலோசனையாய் புத்திமதியாய் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பயந்து கர்த்தர் காட்டும் பாதையில் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. விசேஷமா வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அப்பா, பாவம் அக்கிரமம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆமென் பிள்ளைகளை தேவனை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்துருவானவன் எந்தவரை தந்திரமாய் வந்து இருதயத்தில் இடம் பிடித்து விடாதபடி இயேசுவுக்கே தன்னுடைய இருதயத்தில் வாழ்க்கை முழுமையை ஒப்பு கொடுத்து ஆமென் உமக்கென்று வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள போகிறோம். நம்முடைய பிள்ளைகளோடு தேவனுடைய பாதுகாப்பு சொல்லட்டும். ஆசீர்வதியின் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்த